என் அன்பு தங்கமே, அம்மா உன்னிடம் முக்கியமாக பேசுவதற்காகத்தான் வந்துள்ளேன். உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம்? உன்னுடைய இயல்பு நிலை மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையே மறுத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம்? நிறைய விஷயங்களை நீ மாற்ற வேண்டித்தான் உள்ளது. உனது கோபமும் அவசர புத்தியும் சகிப்புத்தன்மை இல்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி புறம் கூறினாலும் நீ அந்த இடத்தில் விட்டு நகர்ந்துவிடு தங்கமே. நீயும் அதையே செய்யாதே. பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? உன்னுடைய பக்தி உண்மையானது, உன்னுடைய அன்பு தூய்மையானது. அதில் எந்த குறையும் அம்மா நான் காணவே முடியாது. நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கின்றது. உன் அம்மாவிற்கு எப்படி உன் சூழ்நிலை புரியாமல் போகும்? உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் தங்கமே? உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் மட்டும் நடித்து விடாதே. நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மம். இந்த உண்மையை அம்மா உன்னிடம் கூறுவதற்காகவே வந்துள்ளேன். அதற்கான நேரமும் காலமும் வரும் வரை பொறுமையாக இரு. இது உனக்கான காலம் இல்லை என்றால் பழிப்பவர் முன் செவிடனாகவும் இழிப்பவர் முன் ஊமையாகவும் துரோகிகளை காணாத குருடனாகவும் இருத்தலே நன்று. அடக்கிய ஐம்புலன்கள் எண்ணில் அடங்காத பலன்கள் தரும். உனக்கென்று ஒரு காலம் நிச்சயம் வரும். உன் அம்மா நான் அதை நிச்சயம் உருவாக்கி தருவேன். உனது கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. என் நாமத்தினை என்றும் உன் மனதில் நீ கொள் தங்கமே. அதுவே என்றும் உன் ஆன்மாவிற்கு கவசமாகும். நீ நினைத்ததை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது. வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். நீ என்னை அம்மா என்று அழைப்பது உண்மை என்றால் உனக்கு நல்ல நேரம் வரும் வரை காத்திரு என் தங்கமே. ஓம் சக்தி.